Now we move to the next important topic of the third unit, traversing a binary tree. This is very important, a part B question from the third unit. Traversing a binary tree is the process of visiting each node in the tree exactly once in a systematic way, which means that in a given tree we have to visit all the nodes exactly once in particular order. So this can be achieved by using three algorithms. One is pre-order algorithm, another one is in-order algorithm, third one is post-order algorithm. We will see one by one in the next coming slides. Before we go to the topic, I will give one example you can better understand. That is, if you take one simple binary tree with three nodes. Now this is the binary tree. This is an binary tree for the expression a plus b. You just imagine this is a, this node is plus, this is b. You just imagine this binary tree for the expression a plus b. We can also say it is an expression tree. Any binary tree which is representing an expression is called expression tree. We will discuss this in detail in the next after this traversing. A plus b. What is the, இப்போ இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா it is an infix expression. இதுவே prefix expression என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், plus abங்கிறது it is a prefix expression. What is postfix expression? A b plus இது postfix expression. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் அப்ளிகேஷனில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இன்ஃபிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து திஸ் இன்ஆர்டர் அல்காரிதம் இஸ் கோயிங் டு yield திஸ் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இது ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் கெட்டிங் ஃப்ரம் தி ப்ரீஆர்டர் அல்காரிதம் அண்ட் திஸ் இஸ் த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் விச் கேன் பி கெட் பை தி போஸ்ட் ஆர்டர் அல்காரிதம். இதை மூணு மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்டிங் அல்காரிதம் இன் தி நெக்ஸ்ட் 3 slides. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு வாட் வி கேன் சே இன்ஆர்டர் அல்காரிதம்னா என்ன? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீ இஃப் இட் yields a plus b இட் இஸ் அன் இன்ஆர்டர் அல்காரிதம். அப்போ a plus b அப்படின்னு என்ன? லெஃப்ட் சப்ட்ரீ ரூட் ரைட் சப்ட்ரீ. a plus b இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரூட் நோடு, இது ரைட் சைடு. ஸோ அப்போ வாட் இஸ் இன்ஆர்டர் அல்காரிதம்? லெஃப்ட் ரூட் ரைட். ஸோ அப்போ சிமிலர்லி ப்ரீஆர்டருங்கிறது என்னவாக இருக்கும்? ப்ளஸ் ஏபி. ப்ளஸ் ஏபிங்கிறது என்ன? ரூட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாட் இஸ் போஸ்ட் ஆர்டர் அல்காரிதம்? ஏபி ப்ளஸ். ஏபி ப்ளஸ்னு என்ன? லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் ரூட். ஸோ திஸ் இஸ் அன் ஈஸி வே ஆஃப் ரிமெம்பரிங் தி இன்ஆர்டர், ப்ரீஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் அல்காரிதம்ஸ். நவ் வி கெட் இன் டு தட் ஆக்சுவல் டாபிக், இன்ஆர்டர் அல்காரிதம். So in-order algorithm அப்படின்னா என்னென்னா a traverse a non-empty binary tree in order. அதுக்கு we have to perform these 3 operations repeatedly. அதாவது traversing a left subtree, visiting the root node, traversing the right subtree. இப்போ நான் முன்ன சொன்னதை வச்சு நீங்கள் பாருங்கள். What is for in-order algorithm? Left, root, right அப்படின்னு சொன்னோமா? ஸோ here the algorithm is same. Traversing the left subtree, root node, visit the root node, traversing the right subtree. இதில் லெஃப்ட் சப்ட்ரீக்கு ரைட் சப்ட்ரீக்கு மட்டும் சொல்லும்போது நம்ம traversing அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த லெஃப்ட்டும் ரைட்லேயும் வந்து சப்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அப்போ சப்ட்ரீங்கிறப்போ ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு ஃபாலோ த சேம் ரூல். அந்த சப்ட்ரீக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணணும்? traversing the left subtree, root node, traversing the right subtree. Which is a recursive function. Recursive அது செய்யும். That is performed recursively at each node. நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா என்ன பெட்டராக புரியும். Now you just take, this is an actual pseudo code for in order. Void in order. We are passing the pointer. Pointer அப்படிங்கிறது என்னென்னா அந்த ட்ரீயோட ரூட் நோட் இருக்கு இல்லையா, அந்த ரூட் நோட் வந்து அதனோட அட்ரஸ் தான் வந்து இந்த பிடிஆருங்கிற வேரியபிள் இருக்கும். இந்த பிடிஆர் ஒருவேளை நல்லா இருந்தால் என்ன அர்த்தம்? ட்ரீயில் வந்து எந்த நோடுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஒரு வேளை நோடு இருந்துச்சுன்னா நம்ம இந்த 3 ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இன்ஆர்டர் ஆஃப் பிடிஆரோட லெஃப்ட். அதாவது ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு கால் த இன்ஆர்டர் ஃபங்க்ஷன் பை பாசிங் த பெராமீட்டர் பாயிண்டரோட லெஃப்ட். பாயிண்டரோட லெஃப்ட்டுங்கிறது என்ன? லெஃப்ட் சப்ட்ரீ. ரெண்டாவது வந்து
பாயிண்டரோட டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாயிண்டரோட டேட்டாங்கிறது வந்து விசிட்டிங் த ரூட் நோட். ஏன்னா ரூட் நோட் அப்படிங்கிறது என்ன, அது ஒரே ஒரு நோடாக தான் இருக்கும். ரூட் நோட் இஸ் ஆல்வேஸ் ஏ சிங்கிள் எலிமெண்ட். அதனால தான் அதுக்கு வந்து ட்ராவர்சிங்னு எழுதக்கூடாது. ஸோ ரூட் நோடுக்கு மட்டும் எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும், விசிட்டிங் த ரூட் நோட் அப்படின்னு எழுதணும். பட் லெஃப்ட் ரைட்டுக்கு போடும்போது ட்ராவர்சிங் அப்படின்னு எழுதணும். ஏன்னா இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அ சப்ட்ரீ. ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் த சேம் ஆப்ரேஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ட்ராவர்சிங் த லெஃப்ட் சப்ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் ஆஃப் பாயிண்டோட லெஃப்ட்டு, ட்ராவர்சிங் த ரைட் சப்ட்ரீக்கு இன் ஆர்டர் ஆஃப் பாயிண்டோட ரைட்டு. பட் விசிட்டிங் த ரூட் நோடுக்கு ஐ ஸ்ட்ரெயிட் அவே பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் டேட்டா. Now you just see this example. இப்போ how we can traverse this binary ட்ரீன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பைனரி ட்ரீ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏன்னா பைனரி ட்ரீயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். பட் இட் இஸ் பைனரி ட்ரீ பிகாஸ் வாட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் பைனரி ட்ரீ? அட்மோஸ்ட் 2 சைல்டு இருந்தால் அது பைனரி ட்ரீ. இப்போ ஏக்கு 2 சைல்டு இருக்குது, பிக்கு 1 சைல்டு இருக்குது, லெஃப்ட் சைல்டு இல்லை பட் ரைட் சைல்டு இருக்குது, சிக்கு லெஃப்ட் சைல்டு இருக்குது, இக்கு ரைட் சைல்டு, எஃப்க்கு லெஃப்ட்டு, ஜிக்கு லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ பைனரி ட்ரீ. இப்போ ஐ ஜஸ்ட் அப்ளை திஸ் அல்காரிதம். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி கேன் கெட்? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ட்ராவர்ஸிங் த லெஃப்ட் சப்ட்ரீ. லெஃப்ட் சப்ட்ரீயை ட்ராவர்ஸ் பண்ணணும். இப்போ இதில் லெஃப்ட் சப்ட்ரீ எது? இதுதான் லெஃப்ட் சப்ட்ரீ. இதை ட்ராவர்ஸ் பண்ணணும். இதை ட்ராவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு கால் த சேம் ஃபங்க்ஷன் பை அப்ளையிங் these 3 steps. இப்போ இது சப்ட்ரீ அப்படின்னா மறுபடியும் இதே ரூல்ஸை மறுபடியும் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது வாட் we can get? once again traversing the left subtree, visiting the root, traversing the right. so left subtree இந்த இடத்துல இல்லை. root என்ன? b. so what is my answer? b is my first term. right வந்து d. இப்போ left subtree is over. so left subtree டோட்டலாக விசிட் பண்ணியாச்சு. next we go for visiting the root. root என்ன? a is the root. ஸோ அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம்? ஏ. அதாவது எந்த ஆர்டரில் விசிட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இன் ஆர்டர் அல்காரிதத்தை அப்ளை பண்ணால் ஐ ஆம் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் பி, தென் விசிட்டிங் டி, தென் விசிட்டிங் ஏ, தென் வாட் நெக்ஸ்ட்? ட்ராவர்ஸிங் த ரைட் சப்ட்ரீ. இப்போ இந்த ட்ரீயில் வாட் இஸ் த ரைட் சப்ட்ரீ? இது த என்டையர் திங்கும் ரைட் சப்ட்ரீ. இந்த ரைட் சப்ட்ரீயில் ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு அப்ளை த சேம் 3 steps. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? traversing the left, then root, traversing the right. அப்போ இந்த சப்ட்ரீயில் வாட் இஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ? இந்த என்டையர் திங்கும் லெஃப்ட் சப்ட்ரீயா? பிகாஸ் இந்த சியோட லெஃப்ட் சைடில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் எ லெஃப்ட் சப்ட்ரீ. அப்போ இதை ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு அப்ளை த சேம். மறுபடியும் இந்த 3 ஸ்டெப்பு இந்த ட்ரீக்கும் அப்ளை பண்ணணும். இந்த ட்ரீக்கு அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் லெஃப்ட் டு இ? தேர் இஸ் நோ லெஃப்ட். அடுத்தது root. root என்ன? it is e. then right subtree. what is right subtree? this is the right subtree. இப்போ ரைட் சப்ட்ரீயில் மறுபடியும் என்ன பண்ணணும்? ட்ராவர்ஸிங் த ரைட் சப்ட்ரீ அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு அப்ளை ஆல் த 3 steps. இப்போ வாட் இஸ் த 3 steps? லெஃப்ட் சப்ட்ரீ விசிட் பண்ணு. வாட் இஸ் லெஃப்ட் சப்ட்ரீ? திஸ் இஸ் லெஃப்ட் சப்ட்ரீ. இப்போ இந்த லெஃப்ட் சப்ட்ரீ விசிட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு ஃபாலோ ஆல் த 3 திங்ஸ். லெஃப்ட், ரூட், ரைட். ஸோ அப்போ லெஃப்ட் என்ன? ஹெச். ரூட் என்ன? ஜி. ரைட் வந்து ஐ. ஸோ அப்போ லெஃப்ட் சப்ட்ரீ முடிஞ்சது. லெஃப்ட் சப்ட்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ரூட். வாட் இஸ் ரூட்? எஃப். தென் ரைட் சப்ட்ரீ. தேர் இஸ் நோ ரைட் சப்ட்ரீ ஃபார் எஃப். ஸோ அப்போ திஸ் என்டையர் ரைட் சப்ட்ரீ இஸ் ஓவர். ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் இல்லை, ரூட் எழுதியாச்சு, ரைட் சப்ட்ரீயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோட சியை வச்சு பார்க்கும்போது லெஃப்ட் சப்ட்ரீ டோட்டலி ஓவர். தென் சி இஸ் த நோட். தேர் இஸ் நோ ரைட் சப்ட்ரீ அட் ஆல். ஸோ திஸ் இஸ் எண்ட். ஸோ அப்போ வாட் இஸ் மை ஆன்சர்? திஸ் இஸ் மை ஆன்சர். பி, டி, ஏ, இ, ஹெச், ஜி, ஐ, எஃப், சி. in this way we can visit the node if I applying an in-order algorithm. If you once understand this in-order algorithm, all the remaining prefix and pre-order and post-order are very simple. Now we go for pre-order algorithm. So once again all the things are similar, only instead of in-order here we are writing pre-order. So pre-order க்கு நம்ம ஆல்ரெடி எப்படி சொன்னோம்? visit the root node and then left subtree and then right subtree அப்படின்னு சொன்னோம். Take the same tree.
first வந்து root node visit பண்ணும். What is the root node? A is the root node. So what will be my answer? A is my answer. இதுதான் என்னோட first. ரூட்க்கு அடுத்தது என்ன? லெஃப்ட் சப்ட்ரீயை விசிட் பண்ணும். லெஃப்ட் சப்ட்ரிங்கிறது என்ன? இதுதான் லெஃப்ட் சப்ட்ரி. இந்த லெஃப்ட் சப்ட்ரினா traversing the left subtree. Traversing the left subtree means once again I have to apply all the 3 steps. What is the 3 steps? First root, அதுக்கப்புறம் left, அதுக்கப்புறம் right. ஸோ இப்போ ரூட் என்ன? B. ஸோ அப்போ இதுதான் என்னோட ரெண்டாவது நோடு. லெஃப்ட், there is no left. Then right. ரைட்டில் ஒரே ஒரு நோடு தான் இருக்குனால அப்போ it is 3. இது சப்ட்ரியாக இருந்தால் தான் மறுபடியும் I have to apply all the 3 steps. ஸோ அப்போ ரூட் முடிஞ்சது, லெஃப்ட் சப்ட்ரி இஸ் ஓவர். நவ் வி கோ ஃபார் ரைட் சப்ட்ரி. ரைட் சப்ட்ரியில் ஒன் செகண்ட் ஐ அப்ளை த 3 ரூல்ஸ். ரூட், அப்போ இதுதான் என்னோட 4th நோடு. அப்புறம் லெஃப்ட் சப்ட்ரி, இதுதான் என்னோட லெஃப்ட் சப்ட்ரி. இந்த லெஃப்ட் சப்ட்ரியில் மறுபடியும் ஒன் செகண்ட் ஐ ஹாவ் டு அப்ளை த சேம் ரூல். ரூட், தட் இஸ் இதுதான் ரூட்டு. அடுத்தது லெஃப்ட், தேர் இஸ் நோ லெஃப்ட் அட் ஆல். ரைட், ரைட்டுங்கிறது ஒன் செகண்ட் இட் இஸ் எ சப்ட்ரி. அப்போ சப்ட்ரினா மறுபடியும் என்ன பண்ணணும்? ரூட், லெஃப்ட், ரைட். ஸோ ரூட் என்ன? எஃப். ஸோ அப்போ இதுதான் 6th எலிமெண்ட். ரூட் முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட். லெஃப்ட் வந்து சிங்கிள் நோடாக இருந்தால் அப்படியே எழுதிக்கலாம், பட் அது ஒன் செகண்ட் சப்ட்ரி. ஸோ அகைன் ஐ ஹாவ் டு கோ ஃபார் root, left, right. So root, it is 7th element, this is 8th element, and this is 9th element. Now we just check whether our answer is correct or not. So first one is A, second B, third one is D, then C, then E, F, G, H, I. So this is pre-order algorithm. Finally we go for the pseudocode. So pseudocode is exactly similar to that of in-order algorithm. அங்கே in-orderனு பேர் வச்சுருப்போம், இங்கே அல்காரிதத்துக்கு பேர் ப்ரீ-ஆர்டர். இங்கே வந்து விசிட்டிங் த ரூட் நோட் அப்படிங்கிறப்ப அங்கே எழுதுன அதே ஸ்டேட்மெண்ட் printf %d பிரிண்டர் பாயிண்டரோட டேட்டா அந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இதே traversing the left subtree அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? traversing the left subtree traverse பண்ணால் I have to call the same function with parameter pointer left. இதே traversing the right subtree அப்படின்னா I have to call the same function and with passing the parameter pointer right. இதே in orderல பார்த்தீங்கன்னா in order of pointer left, in order of pointer rightனு எழுதியிருப்போம். இங்கே pre-order. Similarly we go for post order traversal, all other same, the steps மட்டும் மாறும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்தோம், லெஃப்ட், ரைட், ரூட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரியை ட்ராவல்ஸ் பண்ணணும், அப்புறம் ரைட் சப்ட்ரியை ட்ராவல்ஸ் பண்ணணும், ஃபைனலி ரூட் நோடுக்கு வரணும். ஆல் அதர் சிமிலர். நவ் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் அவர் என்டையர் ட்ரீ. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரியை விசிட் பண்ணணும். இப்போ இது லெஃப்ட் சப்ட்ரிங்கிறது இதுதான் லெஃப்ட் சப்ட்ரி. லெஃப்ட் சப்ட்ரினா மறுபடியும் ஒன் செகண்ட் ஐ ஹாவ் டு ஃபாலோ த 3 steps. ஸோ இதில் வாட் இஸ் த லெஃப்ட் சப்ட்ரி? நோ லெஃப்ட் சப்ட்ரி. அடுத்து ரைட் சப்ட்ரினா டி. ஸோ மை ஆன்சர் இஸ் டி இஸ் த ஃபர்ஸ்ட் நோட் விசிட்டிங். அதுக்கப்புறம் ரூட்டுக்கு போகும். ஸோ பிங்கிறது என்னோட செகண்ட் நோட் விசிட்டிங். ஸோ லெஃப்ட் சப்ட்ரி இஸ் ஓவர். வாட் நெக்ஸ்ட்? ஐ கோ ஃபார் ரைட் சப்ட்ரி. ரைட் சப்ட்ரி ஒன்ஸ் அகேன் ஐ ஹாவ் டு அப்ளை த சேம் 3 steps. லெஃப்ட், ரைட், ரூட். ஸோ இப்போ இதில் லெஃப்ட் இதுதான். இந்த லெஃப்ட்டில் மறுபடியும் நான் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்? மறுபடியும் லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட். இதில் லெஃப்ட் இல்லை, ரைட்டுங்கிறது இந்த ட்ரீ தான் என்னோடய ரைட்டு. அதுக்கப்புறம் தான் ரூட்டுக்கு வரணும். இது ஒன் செகண்ட் சப் ட்ரீ அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட். இது வந்து சப் ட்ரீங்கிறப்ப ஒன் செகண்ட் ஐ ஹாவ் டு ஃபாலோ லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட். அப்போ லெஃப்ட்டு, ரூட், ரைட்டுங்கிறது என்ன? HIG. ஸோ அப்போ இது என்னோடய தேர்ட், திஸ் இஸ் மை 4th எலிமெண்ட், திஸ் இஸ் மை 5th நோடு. ஸோ லெஃப்ட் இஸ் ஓவர், தேர் இஸ் நோ ரைட். அப்போ அடுத்தது ரூட்டு தான். ஸோ அப்போ ரூட்டுங்கிறப்ப எஃப் இஸ் த ரூட். ஸோ அப்போ இது என்ன முடிஞ்சிருக்குது? லெஃப்ட்டு, இந்த ஈக்கு வந்து லெஃப்ட் இல்லை, ரைட்டை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது ரூட் அப்படிங்கிறப்ப இ தான் என்னோடய ரூட். ஸோ அப்போ இந்த என்டையர் சப்ட்ரி எது? சியோட லெஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, சிக்கு ரைட்டில் எதுவும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட்டு ரூட்டு தான். ஸோ அப்போ இது என்னோடய ரூட். ஸோ அப்போ என்டையர் லெஃப்ட் சப்ட்ரி இஸ் ஓவர், என்டையர் ரைட் சப்ட்ரி இஸ் ஓவர். Now we go for root, so it is my 9th element. Now we check whether the answer is correct or not. So first வந்து பார்த்தீங்கன்னா D, okay. Next B, okay. Next வந்து H, okay.
then I, G, F, E, C, finally A. So இதனோட pseudo code again similar to that of infix and in-order and pre-order. The name of the algorithm is post-order algorithm. Traversing the left subtree post-order of point order left. Traversing the right subtree post-order of point order right. Visiting the root node I just print the data. So it is a very simple algorithm. Once if you clearly understand what we did in the in-order algorithm, remaining two are almost same. Only the order is different. So left subtree right subtree எழுதும்போது traversing the left subtree எழுதணும், traversing the right subtree எழுதணும். இதே root node எழுதும்போது மட்டும் visiting the root node அப்படின்னு எழுதணும். இது வந்து straight away algorithm. இது அதனோட pseudo code. பாசிபிள் இருந்தால் ரெண்டையுமே எழுதுங்க. யாராலும் முடியலங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றையாவது கரெக்டாக எழுது. எதர் அல்காரிதம் எழுதினாலும் சரி அல்லது சூடோ கோட் எழுதினாலும் சரி. இது சூடோ கோட் எழுதும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நேம் ஆஃப் த அல்காரிதம் தான் இங்கே போஸ்ட் ஆர்டர்னா இங்கேயும் போஸ்ட் ஆர்டர் இங்கேயும் போஸ்ட் ஆர்டர். ப்ரீ ஆர்டருக்கு 3 இடத்துலையுமே ப்ரீ ஆர்டர்னு வரும், இன் ஆர்டருக்கு இந்த 3 இடத்துலையுமே இன் ஆர்டர்னு வரும்.